வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு மிட்டாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டிலையே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெறும் வானொலியை அடுப்பு வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். சூடானதும் 100 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கணும். நல்லா கருகு விடாமல் அப்படி வச்சு வருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது இல்லாமல் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். கொஞ்சம் சூடானதும் இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் பொரிகடலையை சேர்த்துக்கலாம். பொரிகடலை சேர்த்து பிடிக்கல பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் இப்படி பொரிகடலை சேர்க்கலைன்னா ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா எள்ளு பொரிஞ்சிருக்கணும், அந்தளவு வறுக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா வறுபடவும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 75 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே 1 கப் எள்ளு எடுத்தோம்னா ஒரு 3/4 கப் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து நம்ம பாகு காய்ச்சலை இந்த இதில் உள்ள தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக நம்ம காய்ச்சல் சூடு பண்ண போகிறோம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கி ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். நல்ல நாட்டு சக்கரை பாகு நல்லா கொதித்து நல்ல பாகு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இதே மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் இதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு இதுக்கெலாம் கொடுத்து விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் அதே மாதிரி நிறைய லட்டுகள் உருண்டைகள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களாம் அதெல்லாம் பாருங்கள். இப்போ பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு துளி விட்டு பார்த்திங்கன்னா கரையாது. நம்ம விரல் இப்படி எடுத்தால் அது வந்து தனியாக வரும். அந்தளவுக்கு வந்துடுச்சுன்னா பதம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் அடுப்பில் இருக்க ரொம்ப பாகு திக்னஸ் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறவும் நம்ம கை எவ்வளோ பொறுக்குதோ அந்த சூடளவு வரவும் சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிக்கலாம். உங்களுக்கு அப்படி கையில் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இப்படி ஈஸியாக பிடிச்சிடலாம். இது ரொம்ப பெரிய சைஸாக பிடிச்சா சாப்பிடலாம். சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடலாம். இப்படி பாகு காய்ச்சி பிடிக்கிறது நம்ம ஸ்கூல் டயத்தில் காலையில் அவசரமாக பண்ண முடியாது. அப்படி பாகு காய்ச்சாமல் வெறும் எள்ளை மட்டும் வறுத்து நம்ம லட்டு பிடிக்கலாம் பவுடர் பண்ணி. அது எப்படின்னு அதோட வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஹெல்த்தியான எள்ளு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.